Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 21 days weight loss challenge ஓட day 8 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து இதை மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே விலாக் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பயங்கர வெக்கையா இருக்குங்க. எக்ஸாஸ்ட் போட்டா ரொம்ப சவுண்டு கேக்குதா, அது ஒரு மாதிரியா இருக்குது. இந்த முடி வேற படுறது நமக்கு கொட்டதான் பெஸ்டே. முடி படுறது ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. என்ன பண்றது, ரொம்ப வெயிலுங்க, தாங்க முடியல. ஊர்ல எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இங்க பயங்கர வெயில் தாங்க. மழை இல்ல, ஒரு காத்து இல்ல, ஆனா பயங்கர பாத்தீங்கன்னா வெயில் போட்டு தள்ளிட்டு இருக்குது. அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் கேக்குறாங்க ஒரு சிஸ்டரு. ஹேருக்கு கேர் எல்லாம் பண்றதே கிடையாது. நான் எனக்குன்னு பண்ண ஒரு கேர் விஷயம் அப்படின்னா இந்த வெயிட் லாஸ் மட்டும்தான். மற்றபடி இந்த ஸ்கின் கேரோ இல்ல ஹேர் கேரோ இது எல்லாமே இந்த செல்ஃப் கேரே நம்ம கிட்ட இல்ல. சோ அதனால நிறைய சிஸ்டர்ஸ் கேட்பாங்க என்கிட்ட, ஸ்கின்னுக்கு என்ன பண்றீங்க, ஹேருக்கு என்ன பண்றீங்க எல்லாம் கேட்பாங்க. ஒண்ணுமே பண்றது கிடையாது. எப்பவும் போல அதுவும் நார்மல் இந்த கிளினிக் பிளஸ் ஷாம்பு தாங்க யூஸ் பண்றேன். நார்மல் கோகோனட் ஆயில் தான் இப்போதைக்கு யூஸ் பண்றேன். இது ரெண்டு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். வேற எதுவுமே இல்லைங்க. என்னன்னே தெரியல எனக்கு. அதான் சொல்றேன், ஒரு அது மேலாம் ரொம்ப இன்ட்ராக்ஷன்ஸ் எனக்கு இல்ல. அதான் சொல்லுவேன் எப்பவுமே எனக்கு செல்ஃப் கேரே இல்ல அப்படின்னு சொல்லுவேன் நானு. அதான் சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் நார்மலா இப்படின்னா ஒரு மேக்சிமம் எண்ணெய் வச்சிடுவேன். நான் எண்ணெய் வச்சுட்டு தான் இருப்பேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாரத்துக்கு 2 முறை தலை குளிக்கிறது. ஓயாம தலை குளிக்க மாட்டேன். அவ்வளவுதான். இது எங்க சின்ன வயசுல இருந்தே எங்களை வீட்டுல பழக்கிட்டாங்க. வாரத்துல 1 முறை 2 முறை தான் தலை குளிக்கணும்ன்ற மாதிரியே. எங்க சித்திலாம் ஷாம்பு எடுத்து வச்சிருப்பாங்க. அப்புறம் நாங்க தலை குளிக்க போறோம்னா தான் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா நம்ம இருந்துச்சுன்னா ஓயாம குளிப்போன்ட்டு. ஸோ இது மாதிரிதான், வேற எந்த ஒரு கேருமே இல்லைங்க. ஆமா அதுதான். ஆனா ஹெல்த்தியா சாப்பிட்றேன். அதுதான், அந்த ஹெல்த்தியா சாப்பிட்றதுனால ஸ்கின் ஹேர் நல்லா இருக்கு. ஸோ அதை தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஹெல்த்தியா இன்டேக் பண்ணும்போது எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ அதனால ஃபாலோ பண்ணுங்க. ரேகா ஸ்ரீ சிஸ்டருக்கு இன்னைக்கு பர்த்டே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சிஸ்டர். நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பாக்குற நீங்களும் வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஒரு நிமிஷம் ஃபேன் எக்ஸாஸ்ட் போட்டுறேங்க, முடியல. அப்பா, ஆனா அந்த ராக்கெட் மாதிரி சவுண்ட் கேக்குது பாத்தீங்களா, அதான் பிரச்சனையா இருக்குது. நானும் வெயிட் லாஸ்க்காக ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி சிஸ்டர் கேரளால பேசுவாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க. உண்மைதான். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நிறைய பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிப்போம். ரொம்ப சவுண்டா இருந்துச்சு ஆஃப் பண்ணிட்டேன். அது என்னை பேச விடாம தடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இந்த எக்ஸாஸ்ட் ஸ்பீடா ஓடுறதுனால இங்க பாத்திரம்லாம் அதிரும்ல, அந்த மாதிரி கேக்குது. ஸோ அதனாலதான் புவனேஸ்வரி சிஸ்டர் கேரளால இருந்து சொல்லியிருந்தாங்க. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் வெயிட் லாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். ஒரு தெரியாத விஷயத்த கத்துக்கும் போது அது கண்டிப்பா இருக்கணும். அப்புறம் ஒரு சிஸ்டர் கிருத்திகா அக்கா கூட சொல்லியிருந்தாங்க, ஏதாவது ஒரு கத்துக்கணும்ன்ற விஷயத்துல நம்ம ஈகோவே பார்க்க கூடாது. ஈகோ பார்த்தோம்னா நம்ம எதுவுமே கத்துக்க முடியாது. எல்லா விஷயமுமே ஒரு ஆசிரியர்ன்ற ஒருத்தவங்கள்ட்ட தான் நம்ம கத்துக்கிறோம் எல்லாமே. சோ அதை பயனுள்ளதான் மாற்றிக்கணும், பணிவா கத்துக்கணும். அதுதான் நம்ம எப்பவுமே சொல்ற ஒரு இது. அதுதான். சரிங்க, அவ்வளவுதாங்க. அதோ கமெண்ட்டுக்கு எப்படி கொளறேன் பாருங்க. எனக்கு அவ்வளவு வெக்க தாங்க முடியல. அதனால டான்ஸ் பண்ணுங்க சிஸ்டர், நாங்க பாக்குறதுக்கு இருக்கோம், உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பா அதற்கான டைம் தான் இல்ல. என்னைக்காவது ட்ரெஸ் பண்ணும்போது நல்லா எங்கேயாவது வெளில போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்பயுமே எனக்கு அவ்வளவு வேலை இருக்கும். அதுல ஃபாஸ்டா தான் 1-2 வீடியோ எடுப்பேன் நானு. ஸோ அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். மாடி தோட்டத்துல என்னென்ன உரம்லாம் போடுறீங்களா, என்னென்ன உரம் போட்டு வளர்க்குறீங்களா அப்படிலாம் சொல்லி கேட்டீங்க. உரம்லாம் போடுறதே கிடையாதுங்க. இது ஒரு ஆர்கானிக்கா நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். அது போக கேப்சிகம் எல்லாம் எப்படி வந்துருது அப்படின்னு கேட்டீங்க. சும்மா அந்த கேப்சிகத்துல உள்ள விதையெல்லாம் போட்டுதான் அமைச்சு நம்ம நார்மலா குடமிளகா வாங்குறோம்ல, அதோட விதை உள்ள இருக்கும்ல, அதை போட்டுதான் வளர விட்டாங்க. அதை கொஞ்சம் காய வச்சுட்டு போட்டாங்க. வேற எதுவுமே பண்ணல. அப்போ அது பாத்தீங்கன்னா சில கைக்கு நல்லா வரும்னு சொல்லுவாங்க. அவங்க அது தொட்டது தொலங்குன்ற மாதிரி அம்மாச்சி கைக்கும் கொஞ்சம் நல்லாவே ராசியா இருப்பாங்க. அவங்க போடுறது எல்லாமே நல்லா இருக்கும், விளைச்சல் நல்லா வரும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு நல்லா அதுல அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்.
ஸோ அது மாதிரிதான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சியோட மாடி தோட்டத்தை டீட்டெயிலா ஒரு நாள் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா, ஏன்னா முடிஞ்சா பண்ணிடுறேன். அவங்க வேலைக்கு போறாங்களா, டைமே பத்துது இல்லை எங்களுக்கு. வெளியில போறதே பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ஓடிட்டு ஓடியாடுறோம். அப்புறம் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நான் நல்லா வாக்கிங் பண்றேன், எனக்கு வந்து வேர்க்கவே கிடையாது சிஸ்டர், ஒரு மணி நேரம் நல்லா வாக்கிங் பண்றேன், எனக்கு வேர்க்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. ஒரு சில உடம்புகளுக்கு அது வந்து இருக்குங்க. ஸோ அதனால கவலைப்படாதீங்க. நமக்கு கலோரிஸ் ஏதாவது ஒரு விதத்துல பர்ன் ஆகும். நீங்க கரெக்டா நல்லா உடம்பு அசைச்சு வாக்கிங் வந்து பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க ஏதாவது ஒரு லைட்டா வார்ம் வாட்டர் மாதிரி இல்லைன்னா ஒரு ஜீரக தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் வெதுவெதுப்பா குடிச்சிட்டு வாக் பண்ணி பாருங்க, ஸ்வெட் ஆகும். சரிங்களா? ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிட்டு இல்லைன்னா வாக்கிங் மட்டும் ரெகுலரா பண்ணிட்டா, ஒரே எக்ஸசைஸை நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருந்தா வெயிட் லாஸ் ஆகாதா, அப்புறம் வாக்கிங் மட்டுமே பண்ணிட்டு இருந்தா வெயிட் லாஸ் ஆகாதா, எனக்கு ஒரு டவுட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அப்படி கிடையாது. ஒரு எக்ஸசைஸ் எடுத்தாலும் அதை வந்து கன்சிஸ்டண்டா பண்ணும்போது தான் கண்டிப்பா அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதனால அதெல்லாம் பத்தி ஒரி பண்ணிக்கிறாதீங்க. வாக்கிங் பண்றீங்களா, வாக்கிங்லயுமே நல்ல பெஸ்ட் ரிசல்ட் வந்து இருக்கு. ஸோ தொடர்ந்து ஒரு விஷயம் பண்ணும், அப்பதான் வந்து நீங்க வந்து தொடர்ந்து பண்றதுனால ஆகாதான்னு கேக்குறீங்க. அப்படி கிடையாது, தொடர்ந்து பண்றதுனால மட்டும்தான் ஆகும். சரிங்களா? உடன்பிறப்பே அப்படின்னு சொல்லிட்டு சசி சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை கேட்கும் போதே. சத்து மாவு பிஸ்கெட் வந்து டெய்லி ஒன்று எடுத்துக்கலாமான்னு கேட்டீங்க. கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு வகையான சுகர் ஆடடா இருக்கும், கண்டிப்பா எடுத்துக்க வேண்டாம். இந்த ஸ்கூல்ல கொடுக்குற சத்து மாவுமே சாப்பிடலாமா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சத்து மாவெல்லாம் சாப்பிட வேண்டாம், அதுலயுமே இனிப்பு ஆடடா தான் இருக்கு. அதனால நீங்க சாப்பிட வேண்டாம், குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி கொடுங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் டயத்துல நம்ம சுகர் எல்லாமே அவாய்ட் பண்ணணும். சரிங்களா? வயிறு மட்டும் பெருசா இருக்கு, அதுதான் நிறைய பேரோட கேள்வியா இருக்கு. சோ நல்லா குடிஞ்சு நிமிந்து வேலை பாருங்க. நான் அன்னைக்கு தோப்பு கரணம் போடுறது உக்கின்னு சொல்லுவோம், அது ஒரு 30 டெய்லியும் வந்து போடுங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நல்ல வயிறு, ஆனா நல்லா உட்காந்து எந்திரிக்கணும். சும்மா இப்படி நம்ம அந்த சாமி கிட்ட இப்படி இப்படி லைட்டா பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வேணாம், நல்லா உட்காந்து எந்திரிக்கணும். சரிங்களா? அப்புறம் கண்மணி சிஸ்டருக்கு கம்மிங் June 10 நாளைக்கு அவங்களோட பர்த்டே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே கண்மணி சிஸ்டர். நீங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பாக்குற நீங்களும் வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. என்ன வகையான மில்லட்ஸ் வந்து சாப்பிடலாம்னு கேட்டீங்க. இன்னைக்கு வந்து நான் சாமை சாதம் செஞ்சு காமிச்சிருந்தேன் இல்லையா, அதே மெத்தட்ல குதிரைவாளி, திணை, வரகு எல்லாமே சேம் மெத்தட் தாங்க. அந்த அரிசியை பார்த்தாலே சேம் ஒரே மாதிரிதான் இருக்கும். சின்ன சின்ன சேஞ்சஸ் அதுவும் அந்த விவசாயிகள் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும், நம்ம கண்ணுக்கு ஒண்ணும் தெரியல. ஒரு பாக்கெட்ல வாங்கிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க, அதை பார்த்துதான் நம்ம வந்து இது திணை அதுன்னே நம்ம நினைச்சுக்கிறோம். சோ அது நான் எப்பவுமே சொல்ற மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஊற வச்சுட்டு பண்ணோம்னா நல்லா இருக்கும். தக்காளி சாதம் பண்ணலாம், சாம்பார் சாதம் பண்ணலாம், எல்லாமே நல்லா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பிளைனா சாதம் பண்ணிட்டு கூட நம்ம வைக்கிற குழம்புகள் வச்சு சாப்பிடலாம். சோ அதனால டெய்லியும் நான் உங்களுக்கு எது டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் காமிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான். சரிங்களா? ரிப்பீட்டடா டெய்லி ஒரே மாதிரி எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு பிடிச்சதை சாப்பிட்றோம், வெயிட் லாஸ் பண்றதுக்கு கரெக்டா அளவா ஹெல்தியா சாப்பிட்றோம். சரிங்களா? அதுதான் வந்து முக்கியம். பயங்கரமா வேர்க்குதுங்க, முடியல, மூச்சு இலக்கியுள்ள அந்த மாதிரி இருக்குது. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, நான் எப்பவும் சொல்ற மாதிரி நிறைய தண்ணி குடிங்க, 1 hour வாக்கிங் வந்து பண்ணுங்க, கரெக்டா ப்ரோட்டீன் ஃபைபர் சாப்பிடுங்க, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறாதீங்க, கரெக்டா தூங்கி எந்திரிங்க, மதியம் தூக்கம் தூங்காதீங்க. எப்பவுமே சொல்ற மாதிரி ஒயிட் சுகரு இல்ல எந்த வகையான சுகரா இருந்தாலும் நாட்டு சக்கரை, வெல்லம் எதுனாலுமே எடுத்துக்க கூடாது. ஒயிட் ரைஸ் எடுத்துக்க கூடாது. அதுக்கு பதிலாக மில்லட் வகைகள், ப்ரௌன் ரைஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ஒயிட் ரைஸ், ஒயிட் மில்க், ஒயிட் சுகர், மில்க் வந்து டோட்டலி அவாய்ட் பண்ணணும். காஃபி டீ எல்லாம் குடிக்க கூடாது. நாட்டு சக்கரை போட்டு குடிக்கிறேன், கருப்பட்டி போட்டு குடிக்கிறேன் நிறைய பேர் கேட்குறீங்க, அதுவும் கூடவே கூடாது. பிளாக் காஃபி, அப்புறம் வந்து நார்மல் வந்து பிளாக் டீ, அதுல வந்து லெமன் புளிஞ்சு இல்லைன்னா இஞ்சி போட்டு இந்த மாதிரி அதுவுமே வித்தவுட் சுகர் தான். நிறைய பேர் தேன் கலந்துக்கலாம் எல்லாம் கேக்குறீங்க. தேன்லயுமே இப்ப வந்து ஒரிஜினல் எல்லாம் கிடைக்கிறது கிடையாது. அப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா ரொம்ப கம்மியா வந்து உங்களுக்கு ஒரிஜினல் தேன் இருக்குதுன்னா ரொம்ப கம்மியா பயன்படுத்துங்க. சரிங்களா? அவ்வளவுதாங்க. சோ இன்னைக்கு வாங்க டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம்.
காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதா. இன்னைக்கு நம்மளோட வெயிட் 59.75 வந்து இருக்குது. நான் ஜஸ்ட் வந்து மெயின்டைன் தான் வந்து பண்றேன். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணிட்டேன். ஜஸ்ட் உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ், ஐடியாஸ் இதெல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பேக் காஃபி தான் வந்து போட்டு குடிச்சு, இன்ஸ்டன்ட் காஃபி போட்டு சுடு தண்ணி ஆட் பண்ணி குடிச்சிடுறது தான். அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இட்லி தான் வந்து ஊற்றி வைக்கிறேன் நான். ஸோ அது கூட வந்து தக்காளி சட்னி சிம்பிளா அரைச்சிடலாம். ஏன்னா தேங்காய் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணி வைக்க முடியாது. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போறது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சும்மா எப்பவும் போல நம்ம வதக்கு சட்னி அரைப்போம் இல்லையா, கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாவும் கருவேப்பிலை, வரமிளகா, எண்ணெய் ரெண்டுமே காரத்துக்கு ஏற்ற சேர்த்துக்கிட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாமே சேர்த்து நம்ம வதக்கி கொஞ்சமா புளி துண்டு சேர்த்து வதக்கிக்க போறோம். அதுக்கப்புறம் இங்கிட்டு இட்லி வந்து ஊற்றி வச்சோம் இல்லையா, அதுவும் வந்து வெந்துருச்சு. அதையும் எடுத்துட்டு இங்கிட்டு வச்சுட்டு ஆற வச்சுட்டேன் லைட்டா. அதுக்கப்புறம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டு இப்படியே ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இட்லி வந்து அப்படியே ஸ்பூன் வச்சு எடுத்தாலே போதும். நான் வந்து ஆயில்லாம் வந்து தேய்க்கலாம் மாட்டேங்க. இட்லியை அவிச்சு சாப்பிட்றதே வித்தவுட் ஆயிலுக்காக தான். சரிங்களா? அதை வந்து அவிச்சு சாப்பிடணுன்ட்டு. ஸோ அதான் அதை அப்படியே எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து காஃபி 2 பேத்துக்கு போட்டு வச்சுட்டேன். இந்த சைடு வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து பிரெட் வந்து ரோஸ்ட் பண்ணிட்டேன். அப்புறம் சட்னியை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஹஸ்பண்ட்க்கு வந்து இட்லி சட்னி எல்லாமே வச்சு பேக் பண்ணியாச்சு. இங்கே உள்ள நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி சட்னி அம்மாச்சிக்கு ஒரு வாழைப்பழம் காஃபியோட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சரி பப்பாளி பழம் இருந்தது, நான் வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பெண்களுக்கு பப்பாளி ரொம்ப நல்லது. முன்னாடிலாம் நானே சாப்பிட மாட்டேங்க. இப்போ எல்லாமே தேடி தேடி வந்து இந்த சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ஸ்டேஜில் நம்ம வந்து செல்ஃப் கேர் பண்ணிக்கணும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, அது அந்த காஞ்ச வேர்க்கடலைன்னு சொல்லல, பச்சை வேர்க்கடலை, அதை வச்சு பப்பாளி ஒரு பவுல் வச்சு சூப்பராக சாப்பிட்டுட்டு கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆயாச்சு. நெக்ஸ்ட் அடுத்த ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. குளிக்க போறதுக்கு முன்னாடியே வந்து வீடை கிளீன் பண்ணி விட்டுட்டு பெட்ஷீட்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுருந்தீங்க. பசங்க அது இது எடுத்து போட்டு எப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சைடு ஒரு குழந்தை வந்து அழுதுட்டு இங்க என்ன வாக்கிங் போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதான். அதுக்கப்புறமா வந்து பால் காய்ச்சி 11 மணி போல் அம்மாச்சிக்கு ஒரு காஃபி போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சரி லஞ்ச் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒலையும் போல் அரிசியை கலைஞ்சு ஒலை வச்சு விட்டோம்னா அது வாட்டுக்கு இருந்துட்டு இருக்கும். இந்த வேற ரொம்ப நேரம் வேகுதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால இந்த பாப்பா வேற அழுது கத்துது. 10-11 மணிக்கெல்லாம் என்ன வேலைன்னு தெரியல, பிள்ளைங்க வெளில கூப்பிட்டு வந்து அதான் கத்திட்டு இருக்கு பாவம் அது பாப்பா. அதுக்கப்புறம் சரி ஒலைய வச்சு விட்டுட்டு டக்குன்னு போயிட்டு மிஷினில் துணியை போட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சுரக்காவை தான் வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இதுவும் வந்து வெந்துருச்சு சோறு. ஸோ அதை வந்து கையோட வடிச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா சுரக்காய் அதுக்கு தேவையான காய்கறி எல்லாமே அந்த சைடில் கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் வந்து துவரம்பருப்பு தான் எடுத்துக்கேன். துவரம்பருப்பு போட்டு இந்த சுரக்காய் போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து வேகிற அளவுக்கு சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துட்டோமா. இதில் வந்து மசாலாவுக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா வந்து இது இருக்கு இல்லையா சாம்பார் தூள் வந்து சேர்த்துருக்கிறேன் நான். நீங்கள் வந்து நார்மலாக மிளகாத்தூள் அது மட்டுமே கூட போதுமானது தான். நான் வந்து இன்னைக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கேன். அதுக்கப்புறமா வந்து காய் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் வந்து நான் வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதை நல்லா வந்து உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து ஒரு 2 விசில் வந்து விட்டு எடுக்கலாம். அவ்வளோதான். சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி கூட்டு வந்து பண்ணும்போது. அப்படியே பிரட்டி சாப்பிட்லாம், சைடிஷாகவும் வச்சுக்கலாம். அப்புறம் விசில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் சரி நம்ம வச்சு விட்டுட்டேன். குக்கரில் மட்டும் வச்சு விட்டுட்டு மாடியில் போய் துணியை காய போட்டுட்டு ஒடியாந்துடலான்னு வந்தேன். அதுக்கப்புறம் நல்லா விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் நேற்று வருத்தம் இருந்தது இல்லையா. ஸோ அதை அப்படியே லைட்டாக வந்து கொஞ்சம் அப்படியே கிளறிட்டு சூடு பண்ணணும், கொஞ்சம் கிறிஸ்பி ஆகும் இல்லையா. அதனால ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க குக்கர் ஓப்பனா சூப்பராக வந்து சுரக்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுதான் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பருப்போட. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தாளிப்புக்காக கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு, சீரகம், வரமிளகா, பெருங்காயத்தூள், பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வந்து தாளிச்சுட்டு அதில் வந்து நம்மளோட அந்த பருப்பு வேக வச்சிருக்கோம்ல அதையும் சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்த அப்புறமா கொதி கூட வேணாம், அந்த தாளிச்சாதே போதும். அப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தலை தூவி மிக்ஸ் பண்ணாலே சூப்பராக ரெடி ஆகிடும், செம்மையாக இருக்கும். அமைச்சி கருவாடோட வச்சு கொடுத்தேன். இதுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது கூட ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். அம்மாச்சிக்கு அத்தைங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அப்படியே 2 முட்டை தான் இருந்தது. சரி வேக போடலான்னு அதை வேக போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஓட்ஸ் தான் வந்து ஓட்ஸ் களி மாதிரி கிண்டிக்கலாம்னு சொல்லிட்டு. ஓட்ஸ் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், டேஸ்டியாகவும் இந்த மாதிரி குழம்புகள்லாம் விட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இதுதான் சாப்பிடணுங்க. மில்லட்டு இல்லைன்னா ரவை களி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறோம். சப்பாத்தி இது மாதிரி எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ போல் ஒரு 3/4 கிளாஸ் தண்ணியில் ஒரு 2-3 ஸ்பூன் ஓட்ஸ் கிண்டிகிட்டே இருந்தோம்னா உப்பு சேர்த்து கிண்டிருக்கேன் நான் இன்னைக்கு. அவ்வளோதான். களி மாதிரி வரும் அந்த களி. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக
ஓட்ஸ் களி, அதுக்கப்புறம் அந்த சுரக்காய் கூட்டு நிறைய, ஒரு அவிச்ச முட்டை, கொஞ்சம் கருவாடுலாம் வச்சு சூப்பரா வந்து சாப்பிட்டேன். நல்ல ஒரு காம்பினேஷன், ஒரு சூப்பர் ஃபீலிங்காகவும் இருக்கும். அதுக்கப்புறம் கையோட வந்து பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டு வேலையை முடிச்சாச்சு. பிள்ளைங்களுக்குலாம் சாப்பாடுலாம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். 4 மணி ஆச்சு. தம்பி ஸ்கூல் டியூஷன்ல கொண்டு போய் விடலான்னு பார்த்தா சின்ன வாண்டு பார்த்தீங்களா கிளம்பிடுச்சு. வேகமா ஓடிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் அகைன் விட்டுட்டு வரும்போது பாருங்களேன் என்ன ஓட்டன்னு, சிறைக்குள்ள வெளியில பிடிச்ச மாதிரி அவருக்கு இருக்குது. அதுக்கப்புறம் சரி வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து அதே மாதிரி அகைன் வந்து இந்த ஷார்ட்ஸ் வீடியோல எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி பாப்கார்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடிமேட் பாப்கார்ன் தான், அது பட்டரோட சேர்த்துக்கலாம். அதை அப்படியே போட்டு சூடு பண்ணிட்டு அப்படியே லைட்டா வெடிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம குலுக்கிட்டே இருந்தோம்னா சூப்பரா வந்து, இல்லைன்னா குக்கர்ல கூட பண்ணலாம். இந்த மாதிரி பாப்கார்ன் ரெடி ஆயிடும். நீ நார்மலா வந்து இந்த சோளக்கருது, அந்த சோளம் வந்து காஞ்சது இருக்குல்ல, அது கூட பட்டர் மஞ்சத்தூள் உப்பு கூட நம்ம வந்து பண்ணி ரோஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், பாப்கார்ன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இல்லையா. ஒரு 2 பாக்ஸ்ல போட்டு தண்ணி எல்லாம் பிடிச்சி பார்க்குக்கு போலான்ட்டு ரெடி பண்ணேன். எனக்கு பாப்கார்ன்ல 1, 2 வெடிக்காம இருக்கும் பாருங்களேன், அதை சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நல்லா கடுக்கு கடுக்குன்னு. ஸோ ஒரு சின்ன கிண்ணத்துல பாப்கார்ன் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக நான் வந்து எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பசங்க ஒரு பாக்ஸ் அங்கேயே வீட்லயே உட்காந்து, ஜோதி வர லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்க்குக்கு நாங்கள் எல்லாருமே வந்து வந்துட்டோம். நல்லா கொஞ்ச நேரம் ஹாயாக பேசிட்டு இருந்தோம். பசங்க நல்லா ஓடி ஆடி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. குடுகுடுன்னு ஓடினா கூட அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா தானே இருக்கும், அப்படிதான். அப்புறம் பாருங்களேன் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாருங்க. இது டசானா பாப்பா பாருங்களேன், வந்ததும் தருணை வந்து தூக்கிக்கிச்சு பாருங்களேன். குழந்தை இருந்து கூடவே இருந்தாங்க. இப்பதான் பெரிய கிளாஸ் போகவும் தான் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற ஸ்கூலா இருக்கவும் நம்ம வீட்டுக்கு அப்பப்பதான் வர்றாங்க. இல்லைன்னா டசான் பாப்பா ரொம்ப நம்ம வீட்லயே தான் இருப்பாங்க முன்னாடி. பழைய பிளாக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் நானும் ஜோதி நல்லா செட்டில் கிளாக் வந்து விளையாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் டசானாவோட அண்ணன் விளையாடுறேன்னு சொல்லவும் சரி நான் கொஞ்ச நேரம் வாக்கிங் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இங்கிட்டு வந்து பசங்க எல்லாம் உட்காந்து எப்படி விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்களேன். ஏதோ பஸ் மாதிரி கடம் மாதிரிலாம் சொல்லி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணினேன். 1/2 மணி நேரமாவது இருக்கும். நல்லா வந்து ஒரு ஆக்டிவிட்டியா இருந்தது விளையாண்டது எல்லாமே. ஸோ அதனால 1 மணி நேரம் வெயிட் லாஸ்க்கு வாக்கிங் வந்து பண்ணுங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் போட்டாச்சுங்க, கால் கையெல்லாம் கழுவிட்டு சரி சப்பாத்தி மாவு தான் டக்குன்னு பிசைஞ்சு வச்சுட்டு போகலாம்னு நினைச்சு லைட் ஆயிடுச்சு. ஸோ அதனால அந்த மாவை பிசைஞ்சிட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சோனாவே உடனேவே சப்பாத்தி வந்து போடலாம். சரி எண்ணெய் ஊத்தாம நான் வந்து சப்பாத்தி போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு 2 சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த பருப்பு பண்ணோம் இல்லையா சுரக்காய் கூட்டு, அதை நல்லா சூடு பண்ணிட்டு 2 சப்பாத்தி ஆயிலே சேர்க்காம செய்யலாம். இந்த கூட்டு வச்சு சூப்பரா வந்து நான் வந்து டின்னரை கம்ப்ளீட் பண்ணேன். இந்த மாதிரி வந்து பேலன்ஸ் வந்து பண்ணிக்கணும். சப்பாத்தி அதில் குட்டி குட்டியா இருந்தா 2, கொஞ்சம் பெருசா இருக்குன்னா ஒன்னே போதுமானது. டசானா பாப்பா அப்புறம் பார்க்ல இருந்து வந்த தூரம் நம்ம வீட்டுல தான் இருந்தாங்க, பசங்களோட விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி அகைன் அப்புறம் இந்த சப்பாத்தி எல்லாம் போட்டு எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த தயிர்ல வந்து காராபுத்தி போட்டு சாப்பிட்றது இங்க நார்த் இந்தியன் ஸ்டைல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்காக அது வந்து அவங்களாவே ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் ரைஸ் வந்து இருந்தது, அதெல்லாம் வச்சு டின்னரை கொடுத்து முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து ஜீரகத்தை வந்து கொதிக்க வச்சிருக்கேன். எனக்கு அதுக்குள்ள வந்து பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டோம்னா அது நல்லா கொதிச்சு வந்துடும் இல்லையா, ஃபில்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கணும். அதை பாதி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல இந்த மாதிரி இருக்கும். அது அப்படி ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் வெது குடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெயிட் லாஸ்க்கு வயிறு உப்பிசமா இருக்குன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஈஸி தான், ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு டேவை வந்து சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு யூஸ்ஃபுல்லா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு நல்லா பண்றேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தா மிக்க நன்றி. பாய், நாளைக்கு பார்க்கலாம்.